பாருங்க, பரிமள தைலத்தை செத்த ஈ, சாத்தா செத்தவன், உயிரோடக்கு ஈ கூட இல்ல, செத்த ஈ நாரி கெடுத்து விடும். சொற்ப மதினம், பெரிய பெரிய ஆட்களை இந்த ஈ கெடுத்து விட்டுருது. அப்ப சாத்தான் ஒரு ஈயாக வருவான், பாம்பாக வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. அது பரிமள தைலமா இருந்தால் ஈயாய் வருவான். ஹல்லேலூயா. ஏவாளா இருந்தால் வலுசர்ப்பமாய் வருவான். ஆமே. பவுலா இருந்தால் கட்டுவிரின் பாம்பாய் வருவான், பூச்சியாய் வருவான். ஹல்லேலூயா. சபைக்குள்ள பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்ஜிக்கிற சிங்க போல் வருவான். நமக்கு ஏற்றபடி அவன் ரூபம் எடுத்துக் கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஆதலால் வாசனை கெடுக்கும்படி அவன் செத்தையாய் வருவான். வாழ்க்கை என்பது என்ன தெரியுங்களா? கிறிஸ்துவோடு தேவனோடு பிதாவோடு ஒன்றாய் வாழுகிற வாழ்க்கை ஏதன் தொட்டில் கொடுக்கப்பட்டதுங்க. அந்த கனியை புசித்த உடனே வாயில ஸ்தோத்திரம் பண்ண சொன்னா ஆதாம் ஏவாளுக்கு தேவனோட என்ன பேசியிருப்பார்கள் பாருங்க. ஆதாமுக்கு பண்படுத்துகிற வேலை. அப்ப இவங்க பகல் குளிர்ச்சான வேலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது என்ன மகிமை 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 தவிர ஒன்றுமில்லை. இந்த மகிமை கெடுக்கும்படி, ஹல்லேலூயா, பாருங்க, ஸ்தோத்திரம் பலியிடுறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வாயில கனி இருக்கக்கூடாது. தேவையில்லாத கனி வாயில இருந்தா மகிமை இழந்துருவோம். ஆமென். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் மகளே, காத்துக்கொள் மகனே. இந்த வாய்க்குள்ளது வெளியே என்ன வருது? காவல் போட்டுரு, நீயே போட்டுரு வெளியே. ஹல்லேலூயா. உன் வாய்க்கு வெளியே யாரும் வேலி போட மாட்டான், நீதான் உனக்கு வேலி. ஆமென். அப்போ அந்த கனியை சாப்பிட்ட உடனே, கனியை சாப்பிட்டா விளக்கப்பட்ட கனி வேண்டாம், தொடாத, சாப்பிடாத, பார்க்காத, ஒண்ணும் பண்ணாத, ஆசைய கொடுப்பான். ஆமென். அந்த கனிக்கு ஒரு இச்சிக்கத்தக்க ஒரு ரூபத்தை கொடுத்து விடுவான். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில கூட நல்ல ரூபம் மாறி மாறி வரும். நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? சரீரத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த சரீரம் செத்து போனது தானே. இது சரீரத்துல போது பாருங்க. சில மக்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பாங்க தெரியுங்களா? கிறிஸ்துவருக்குள்ள இது எப்படின்னா வாழ்ந்துட்டு போலாம். ஆமேன். இந்த ஆத்மா தானே அங்க போகணும். அப்ப இந்த சரீரம் எப்படிதான் வாழட்டும், நல்லா குடிக்கிறது, நினைச்சு போல வாழறது, எங்க வேணா கால் போகிறது, எங்க வேணா வர்றது, இப்படி வாழ்ந்தால் நாம் எப்படி நம்ம வாழ முடியும்? ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுங்களா? சரீரத்தை பரிசுத்தப்படுத்து, லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆமென். அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்த உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. என்ன கண்கள்? மாமிச கண்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்தும் மனக்கண்கள் திறக்கப்படும். இந்த